செகண்ட் கொஷின் பாருங்கள், in a competitive exam 1 mark is awarded for every correct answer. எல்லா கரெக்ட் ஆன்சருக்கும் 1 மார்க் கொடுக்குறாங்க அண்டு டெட்யூஸ்டு ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர் 1/4 வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா ராங் ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா. சரிங்களா? ஸ்டூடெண்ட் ஆன்சர்ட் 100 கொஷின். ஒரு ஸ்டூடெண்ட் 100 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்கான். அவனுடைய மார்க் வந்து அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான் அப்படின்னா 80 மார்க்ஸ் அவன் டோட்டலாக வாங்கியிருக்கான். சரிங்களா? ஹவு மெனி கொஷின் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி. அப்போது எத்தனை கொஷின் அவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரி, வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் question answered correctly அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே let x be a number of question answered correctly. சரிங்களா? இப்போ பாருங்க x plus y equal to 100ன்னு எடுத்துக்கலாம். இது கரெக்ட் ஆன்சர், இது ராங் ஆன்சர். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா ஹோல் மார்க் வந்து எவ்வளோனா 100. சரிங்களா? 100க்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம். அப்போ எக்ஸும் கரெக்ட் ஆன்சரும் அதில் இருக்கும், ராங் ஆன்சரும் அதில் இருக்கும். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸுன்றது கரெக்ட் ஆன்சர். நெகட்டிவ் மார்க் எவ்வளோ இருக்குது? தப்பாக சப்போஸ் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு -1/4. ஒய்ன்றது தானே ராங்கு. அப்போ ஒய் -1/4 இன்ட்டு ஒய். அவங்க ஸ்கோர் பண்ணது எவ்வளோ? மொத்தம் 80. கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் சேர்த்து அவங்க ஸ்கோர் பண்ணது 80. கரெக்ட் ஆன்சர் ப்ளஸ் ராங் ஆன்சர் மொத்த ஹோல் மார்க் வந்து 100. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெல் ஈஸியாக இதுலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். 1 1 1 1/4 -1/4 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/4 -1. சரிங்களா? இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். -1/4 -1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 -4 டிவைடட் பை 4 -5/4. சரிங்களா? நாட் ஈக்குவல் டு 0. டெல் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ டெல் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். அப்போ இங்கே என்ன வரும்? 180 1/4. ஸோ இதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ 100 இன்ட்டு -1/4 என்ன கிடைக்கும்? -100 டிவைடட் பை 4 -80 இன்ட்டு 1 80. சரிங்களா? இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 4s are 8 பேலன்ஸ் 2 இப்போ 5 25 -25 -80 என்ன கிடைக்கும்? -105. சரிங்களா? அடுத்தது பாருங்க. y ஃபைன் பண்ணும்போது yக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம் போடணும். அப்போது எக்ஸ் டேர்ம் அப்படியே வரும் 1 1. yக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ 1 இன்ட்டு 80 80 1 இன்ட்டு 100 100. அப்போது இங்கே என்ன வரும்னா -20. அப்போ டெல் ஒய்யோட வேல்யூ -20. இப்போது கிராமர் ரூல் அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்லா. டெல் எக்ஸோட வேல்யூ என்னது? -105. டெல்லோட வேல்யூ என்னது? -5/4. சரிங்களா? இப்போ இதை மேலே கொண்டு போனோம் அப்படின்னா மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். 105 டிவைடட் பை 5 இன்ட்டு 4 மேலே போயிடும் ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா. சரிங்களா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 5s are 10 1 5 is 5 21 into 4 84. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைச்சிச்சு? நம்மளுக்கு 84ன்னு கிடைச்சிச்சு. அதே மாதிரியே ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ கால்குலேட் பண்ணீங்கன்னா டெல் ஒய் பை டெல் ஒய்யோட வேல்யூ என்னது? நம்மளுக்கு -20. டெல்லோடைய வேல்யூ -5/4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 20/5 இன்ட்டு 4ன்னு கிடைக்கும். 4 5s are 20. 4 into 4 16. அப்போ y equal to 16. x equal to 84. y equal to 16. சரிங்களா? அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணது என்ன அப்படின்னா 84 கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 16 வந்து ராங் ஆன்சருக்காக மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 84 + 16 பண்ணுங்கள். 100. டோட்டல் ஓவரால் மார்க் வந்து 100. அதில் 84 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. 16 வந்து ராங் ஆன்சர். சரிங்களா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கெமிஸ்ட் கிட்ட ஒன் சொல்யூஷன், ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு. அதில் 50% ஆசிட் இருக்குது. அதே மாதிரி அனதர் சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்குது.
இங்கே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். அந்த 10 லிட்டர்ஸில் 40% ஆசிடாக இருக்கணும். சரிங்களா? அப்போ எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், எக்ஸ் எவ்வளோவா இருக்கணும், ஒய் எவ்வளோவா இருக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 10 லிட்டர்ஸ் கிடைக்கணும். அந்த 10 லிட்டர்ஸில் 40% ஆசிட் இருக்கணும். சரிங்களா? இதை கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டா இது அவ்வளோதான் இந்த சம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தமாக 10 லிட்டர்ஸ் இருக்குது. இந்த 10 லிட்டர்ஸில் 40% ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியாது, ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியாது, இதெல்லாம் ஃபைன் பண்ணணும். பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் 10 லிட்டர்ஸ். சரிங்களா? மேபி எக்ஸோட வேல்யூ 8 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை 2 இருக்கலாம், 8 இருக்கலாம், 6 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 10 வரணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இங்கே இருக்கணும் எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ இப்போ எக்ஸில் எவ்வளோ ஆசிட் இருக்குன்னா 50% ஆஃப் ஆசிட் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஒய்யில் எவ்வளோ இருக்குன்னா 25% ஆஃப் ஆசிட் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு தெரியும். எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணாதான் 10. சரிங்களா? எக்ஸில் எவ்வளோ இருக்குது, 50% ஆஃப் ஆசிட் இருக்குது. அப்போ 50% ஆஃப் எக்ஸ். ஒய்யில் எவ்வளோ இருக்குது, 25% ஆஃப் ஒய், 25% ஆசிட் இருக்குது. அதே மாதிரியே 10 லிட்டர்ஸில் எவ்வளோ இருக்குது, 40% ஆஃப் 10. சரிங்களா? ஆஃப்ன்றது எதை டினோட் பண்ணுன்னா மல்டிப்ளிகேஷனை டினோட் பண்ணும். அப்போ 50 பை பர்சன்டேஜில் இருக்கிறது கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 100 இன்டூ எக்ஸு ப்ளஸ் 25 பை 100 இன்டூ ஒய்யு ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 100 இன்டூ 10. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும், 1 2. சரிங்களா? இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 125 is 25, 425 is 100. சரிங்களா? அப்போ இந்த 0 இந்த 0 ஆட்டோமேட்டிக்காக 4 வந்துடும். அப்போ எக்ஸ் பை 2 ப்ளஸ் ஒய் பை 4 ஈக்குவல் டு 4. சரிங்களா? ஸோ மல்டிப்ளை பை 4 பண்ணுறோம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள் 4 4 இங்கேயும் மல்டிப்ளை பை 4. அப்போ இது கேன்சல் ஆகிடும் 2 டைம். அப்போ 2xன்னு உங்களுக்கு கிடைக்கும். இங்கே 4 4ம் கேன்சல் ஆகிடும், வெறும் y மட்டும் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணுறதுனால 4 4s are 16. இங்கே போட்டோம்ல, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே கிடச்சிருக்கிறது இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஆஸ் யூஷுவல் டெல் கண்டுபிடிக்கணும். டெல் எப்படி கண்டுபிடிப்போம்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ டெல் ஈக்குவல் டு 1 1 2 1. ஈஸி. 1 1s are 1 மைனஸ் 2 1s are 2 minus 1 not equal to 0. del not equal to 0 வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம del x del y கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம del x கண்டுபிடிக்கிறோம். del x எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம del x கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ்ன்றக்கப்போ எக்ஸ் டேர்மை ரிமூவ் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் அங்கே இன்சர்ட் பண்ணணும். அப்போ 10 16 1 1. சரிங்களா? இப்போ பாருங்கள் 10 1s are 10 மைனஸ் 16 1s are 16 மைனஸ் 6. அதே மாதிரியே del y கண்டுபிடிங்க. del y ஈக்குவல் டு இங்கே அப்படியே போட்டுருங்க. ஒய்க்கு பதிலாக கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ 10 16 16 மைனஸ் 20 ஈக்குவல் டு மைனஸ் 4. சரிங்களா? இப்போது del x del y கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ x ஈக்குவல் டு del x by del x உடைய வேல்யூ என்ன தெரியும்? del x என்ன கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 6ன்னு கண்டுபிடிச்சோம். del உடைய வேல்யூ மைனஸ் 1 ஈக்குவல் டு 6. அதே மாதிரி y ஈக்குவல் டு del y by del yக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் 4 டிவைட் பை மைனஸ் 1 ஈக்குவல் டு 4. அப்போ x கமா y ஈக்குவல் டு 6 by 6 கமா 4. x கமா y ஈக்குவல் டு 6 கமா 4. சரிங்களா? அப்போ x contains xல எத்தனை லிட்டர்ஸ் இருக்குன்னா 6 லிட்டர்ஸ் இருக்குது. yல எத்தனை லிட்டர்ஸ் இருக்குன்னா 4 லிட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ x ப்ளஸ் y ஈக்குவல் டு 10 நீங்கள் போட்டோம்ல, அப்போ 6 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 10. சரிங்களா? ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ இதுதான் எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஃபிஷ் டேங்க் கேன் பி ஃபில்ட் இன் 10 மினிட்ஸா? ஒரு ஃபிஷ் டேங்கை 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணிடலாம். எதை யூஸ் பண்ணினா பம்ப் ஏவும் பியும் சைமல்டேனியஸாக மாறி மாறி யூஸ் பண்ணி 10 மினிட்ஸில் அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணிடலாம். பம்ப் பி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்று தண்ணியை வெளியேற்றும், டேங்க்லேருந்து தண்ணியை வெளியேற்றும், இல்லாட்டினா உள்ளார அனுப்பும். சரிங்களா? ஸோ பம்ப் பி வந்து வழக்கத்துக்கு மாறா இன்அட்வர்ன்ட்லின்னு கொடுத்துருக்காங்களே, வழக்கத்துக்கு மாறா தண்ணியை வெளியேற்றுச்சு அப்படின்னா ஃபிஷ் டேங்க் வந்து 30 மினிட்ஸில் ஃபில் பண்ணும். சரிங்களா?
ரிவர்ஸாக அது வந்து செயல்படுது. அப்போ ரிவர்ஸாக செயல்பட்டுச்சுன்னா 30 மினிட்ஸில் டேங்கை ஃபில் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் பம்ப் டு ஃபில் த டேங்க் பை இட் செல்ஃப். ஏ தனியாக பி தனியாக எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். எத்தனை மினிட்ஸில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் எடுத்து செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஏ தனியாக எவ்வளோ நிமிஷத்தில் அந்த டேங்கை ஃபில் பண்ணும், அதே மாதிரி பி தனியாக எவ்வளோ நிமிஷத்தில் ஃபில் பண்ணும், அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியல அப்படின்றனால அதை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அதான் let the time taken by pump A to fill the tank. பம்ப் ஏ வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரியே பம்ப் பி வந்து அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஒய் மினிட்ஸ் எடுத்துக்கும். எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த சம் அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ரெண்டு டேங்க்கும் சேர்ந்து ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு. அதான் இங்கே எழுதியிருக்கேன், த பார்ட் ஆஃப் டேங்க் ஃபில்டு பை போத் ஏ அண்ட் பி இன் 10 மினிட்ஸ் அப்படின்றனால 1/10ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது மேலே பார்த்துட்டிங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிடும். பார்ட் ஆஃப் தி டேங்க் ஃபில்டு பை பம்ப் பி இன் 1 மினிட். 1 மினிட்ல ஏ எவ்வளோ ஃபில் பண்ணுன்னா 1/x, அதே மாதிரி பி எவ்வளோ ஃபில் பண்ணால் 1/y. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 மினிட்ல ரெண்டும் சேர்ந்து 10 மினிட்ஸில் ஃபில் பண்ணுதுன்னு சொல்கிறாங்களா, அதை தான் 1/10ன்னு எழுதியிருக்கோம். அப்போ ரெண்டும் சேர்ந்து அப்படின்றனால இங்கே நம்ம அடிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் சேர்ந்து அப்படின்றனால அடிஷன் சிம்பிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 1/x + 1/y ரெண்டும் சேர்ந்து 10 மினிட்ஸ் 1/10. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? இதே மாதிரியே அடுத்தது பார்ப்போம். என்ன சொல்லியிருந்தாங்க, பி ரன் ரிவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பி வந்து ரிவர்ஸில் ரன் ஆச்சுன்னா 30 மினிட்ஸில் அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணும் ரெண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன இங்கே எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1/x ஆஸ் யூஷுவல். ஏ வந்து அதோட வேல்யூ அதுவாக தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் எது தான் பம்ப் பி தான் ரிவர்ஸாக மாறுச்சு, அதனால் ரிவர்ஸ்ன்றனால மைனஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 1/y எத்தனை நிமிஷத்தில் ஃபில் பண்ணிச்சு ரெண்டும் சேர்ந்து அப்படின்னா 1/30. சரிங்களா? 30 நிமிஷத்தில் ஃபில் பண்ணிச்சு, அதனால் 1/13 போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இதே மாதிரியே இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. நம்ம 1/xனா என்னன்னு எடுத்துப்போம்னா 1/x = a, 1/y = b அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இதுக்கும் சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் 1/x = a, 1/y = b அப்படின்ட்டு. எப்பயும் எழுதுகிற மாதிரியே தான். அப்போ 1/x = a, 1/y = b. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ என்னவா மாறும், a + b = 10, 1/10. சரிங்களா? இதை மட்டும் தான் a bன்னு மாத்திரம், இது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 1/x aன்னு எடுத்துக்கிறோம், -b = 1/13. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் மாற்றாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டெல்லு கண்டுபிடிக்கணும். டெல் எப்படி கண்டுபிடிப்போம், ஏவோட வேல்யூ இங்கே என்னது 1 1 1 -1. சரிங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × -1 -1 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும். 1 1s are 1. -1 -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைக்கும். அப்போ டெல்லோடைய வேல்யூ -2 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் del A del Bலாம் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அப்போ del A கண்டுபிடிச்சோம் அப்படின்னா del A = இப்போ ஏன்ற இடத்துல கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ 1/10 1/30. அப்போ 1/10 1/30 இங்கே என்ன வரும், 1 -1. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1/10 × -1 -1/10 மைனஸ் ஃபார்முலாலே இருக்கும் 1 × 1/30 1/30. சரிங்களா? எல்சிஎம் எடுத்திங்கன்னா -3 -1 / 13 வரும், -4 / 30. அப்போ del A ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் del B ஃபைன் பண்ணோம். del B ஃபைன் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், del B = இப்போ ஏவோட வேல்யூ அப்படியே போட்டுணும், பிக்கு தான் என்னது 1/10 1/30. மல்டிப்ளை பண்ணுங்க, 1/30 -1/10. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 - 3/30. அப்போ -2/30 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது டெல்லில் கொண்டு போய் கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலாவில் கொண்டு போய் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம். உங்களுக்கு தெரியும் A = del A/del. del Aவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம், -4/30 / -2ன்னு கண்டுபிடிச்சோம். மைனஸும் கேன்சல் ஆகிடும். 1 டைமு 2 2s are 4. சரிங்களா? இப்போ 2/13 இருக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இது 1 டைமு,
இது 15 டைம் 2 டேபிள்ஸில் வரும் சரிங்களா. அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு 1/15 கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே பியோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்கள், டெல் பி பை டெல் சரிங்களா. டெல் பியோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா -2/30. டெல்லோட வேல்யூ வந்து -2 மைனஸும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே 2ம் கேன்சல் ஆகிடும் சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும், வெறும் 1/13 மட்டும் கிடைக்கும். A ஈக்குவல் டு 1/15, B ஈக்குவல் டு 1/30. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், 1/x தான் ஏன்னு எடுத்துக்கிட்டோம், 1/y தான் பின்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ இங்கே சேஞ்ச் பண்ணணும். 1/x ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்னது 1/15, 1/y ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 1/30. அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா அப்படியே தலக்க மாற்றி வந்துடும். அப்போ x ஈக்குவல் டு 15, y ஈக்குவல் டு 30 சரிங்களா. ஏன்ற பம்பு 15 மினிட்ஸ்லையும் பீன்ற பம்பு 30 மினிட்ஸ்லையும் தனித்தனியாக அந்த டேங்கை ஃபில் பண்ணும். இதுதான் ஃபோர்த் கொஷின் பாருங்கள். ஒரு ஃபேமிலியாக 3 பேர் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு 2 தோசை 3 இட்லி 2 வடை சாப்பிட்றாங்க. அதோடைய காஸ்ட் வந்து என்னென்னா மொத்தமாக 150. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 2 தோசை 2 இட்லி 4 வடை சாப்பிட்றாங்க. அதோடைய காஸ்ட் வந்து 200. அதே மாதிரி தேர்டு செட் கொடுத்துருக்காங்க 5 தோசை 4 இட்லி 2 வடை வந்து 250 ருபீஸ். அவங்கள்ட்ட மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னா 350 தான் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அந்த 350க்குள்ளார அவங்களால பில்லை பே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்ன சாப்பிட்டா அப்படின்னா 3 தோசை 6 இட்லி 6 வடை சாப்பிட்டா 350க்குள்ளார அவங்க பே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். The cost of one தோசை, ஒரு தோசையை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரியே ஒரு இட்லியோட விலையை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒரு வடையுடைய விலையை வந்து இசட்டுன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா 2 தோசை 3 இட்லி 2 வடை சரிங்களா. இது எல்லாமே கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இத்தனை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க 150 பே பண்ணணும். அதே மாதிரியே இது செகண்ட் ஈக்குவேஷனும் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. 2 தோசை 2 இட்லி 4 வடை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க 200 பே பண்ணணும். அதே மாதிரியே தேர்ட் ஈக்குவேஷனு கொடுத்துருப்பாங்க, எடுத்து எழுதிக்கோங்க. மொத்தம் அவங்க 250 பே பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன் சரிங்களா. இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 350 இருக்குது. 350க்கு அவங்க 3 தோசை சாப்பிட்றாங்க, 6 இட்லி சாப்பிட்றாங்க, அதே மாதிரி 6 வடை சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படியும் கண்டுபிடிக்கிற மாதிரி டெல் கண்டுபிடிக்கணும். டெல்லோட வேல்யூ நம்ம இங்கேருந்து தான் எடுத்துப்போம். 2 3 2 2 2 4 5 4 2 சரிங்களா. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். இது டீட்டெயில்டான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2க்கு எழுதுவோம். 2க்கு எழுதும் போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 2s are 4, 4 4s are 16. +2 இருக்கிறதுனால +2 போட்டுக்கிறோம். 2 2s are 4 minus 4 4s are 16 சரிங்களா. அடுத்தது என்ன இருக்குது, -3ன்னு இருக்குது. இப்போ -3னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணனா என்ன கிடைக்கும், 2 2s are 4 minus 5 4s are 20 சரிங்களா. அடுத்தது அதே மாதிரியே பாருங்க +2ன்னு இருக்கு. +2ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டோம் அப்படின்னா 2 4s are 8 minus 5 2s are 10. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் பாருங்க, டெல் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுக்கோங்க. 2 into -12 சப்ராக்ட் பண்ணுங்க. பெரிய நம்பர் இங்கே எதுன்னு பாருங்க, 16 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கணும்னு பார்க்கணும். மைனஸ்ன்ற சைன் இருக்கனால இங்கே மைனஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ 3 minus 16. இங்கேயும் பாருங்க 20 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதான் இங்கே போட்டுக்கிறோம். +2 into -2 அதே தான் இங்கேயும். 10 தான் இங்கே பெரிய நம்பர். பெரிய நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அதான் இங்கேயும் போட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க.
12 2s are 24 minus 24 இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆகிட்டு 16 into 3 48 plus into minus minus 2 2s are 4 இதை simplify பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா minus 24 minus 4 minus 28 plus 48 subtract பண்ணீங்கன்னா 20 கிடைக்கும் பெரிய நம்பர் 48 48க்கு plus sign இருக்கனால plus 20 ன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அப்ப del வந்து எப்படி இருக்கு not equal to 0வா இருக்கு del not equal to 0வா இருந்தா தான் del x del y del z எல்லாம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா so del equal to 20 நம்ம கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் del a கண்டுபிடிக்கணும் del a க்கு என்னது a என்ற டேர்மை ஃபுல்லா எடுத்துட்டு இங்க கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை போடணும் சரிங்களா கான்ஸ்டன்ட் என்னென்ன இருக்கு 150 200 250 so இப்போ பாருங்க இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் so இப்போ 150 க்கு போடும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுறணும் விட்டுட்டு மல்டிப்ளை பண்ணனும்னா plus 150 அப்போ 150 into 2 2s are 4 4 4s are 16 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும் அதனால மைனஸ் 16 இங்க என்ன இருக்கு மைனஸ் 3 இருக்கு அப்போ மைனஸ் 3 into இதுக்கு போடும்போது இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம் 200 into 2 வந்து 400 250 into 4 வந்து 1000 சரிங்களா மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணீங்க அப்படின்னா ப்ளஸ் 2 இருக்கு ப்ளஸ் 2 இருக்கு ப்ளஸ் 2க்கு என்ன பண்ணுவோம் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருவோம் 200 into 4 800 minus 250 into 2 500 சரிங்களா இப்போ பாருங்க del a equal to 150 அதே தான் இங்க வருது minus 12 minus 3 into minus 600 plus 2 into 300 பெரிய நம்பர் இங்க 800 800க்கு பிளஸ் இருக்கு அதனால பிளஸ் சைன் ஓகேவா இப்போ 150 into 12 பண்ணீங்க அப்படின்னா minus 1800 வரும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க minus into minus plus 1000 6 3s are 18 ரெண்டு 0 இருக்கனால ரெண்டு 0 plus into minus minus 600 சரிங்களா இப்போ இதை further simplify பண்ணுங்க simplify பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க plus minus cancel ஆயிடும் சரிங்களா plus 1800 minus 1800 cancel ஆயிட்டு del a equal to minus 600 கிடைக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் simplify பண்ணுங்க simplify பண்ணி உங்களுக்கு லாஸ்டா என்ன கிடைக்கும் பாருங்க சப்போஸ் இது எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு தெரியல அப்படினா நான் பிஃபோரா வீடியோ போட்டுருக்கேன் end of the screenல அந்த வீடியோஸ்லாம் போடுறேன் அப்படி இல்லனா கார்ட்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன் பாருங்க மீனா del a ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சாரி அது del x அப்ப del x என்ன கண்டுபிடிச்சோம் 600 ன்னு கண்டுபிடிச்சோம் இங்க நம்ம எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணல நான் del a ன்னு மறந்து சொல்லிட்டேன் சோ அதுக்காக சாரி del x equal to 600 del y equal to 200 இத போட்டு பாருங்க எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னு தெரியலனா பிஃபோர் வீடியோல நான் நல்லா கிளியரா சொல்லிருப்பேன் அதுல போய் பாருங்க அப்ப del z is equal to 600 சரிங்களா del ஓட வேல்யூ என்னது 20 ன்னு ஃபைண்ட் பண்ணோம் கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணனும் x equal to x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா del x by del அதே மாதிரி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா del y by del z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா del z by del சரிங்களா இப்போ 600 divided by del ஓட வேல்யூ 20 y equal to del y வந்து 200 divided by del ஓட வேல்யூ 20 z is equal to del z வந்து 600 divided by 20 சரிங்களா so 0 0 cancel ஆயிடும் two டேபிள்ல 30 times வரும் சரிங்களா அப்ப x ஓட வேல்யூ 30 y equal to 2 2 cancel ஆயிடும் 20 வந்து 10 times வரும் அப்ப y equal to 10 z is equal to 0 0 cancel ஆயிடும் அதே மாதிரி 30 z ஓட வேல்யூ 30 அப்ப தோசை வந்து 30 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க இட்லி வந்து 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க வடை வந்து 30 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்காங்க சரிங்களா அப்போ இது கண்டுபிடிச்சதோட நிறுத்தக்கூடாது இந்த வேல்யூல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் சோ x ஓட வேல்யூ என்னது 30 அப்ப 3 into 30 plus 6 into y ஓட வேல்யூ 10 plus 6 into z ஓட வேல்யூ 30 சரிங்களா இப்போ இது எவ்வளவுன்னு ஃபைண்ட் பண்ணனும் 3 3s are 9 90 plus 60 plus 180 இப்போ இத ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3 அப்ப 330 rupeesக்கு
அவங்க சாப்பிட்ருக்காங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட மொத்தம் இருந்தது 350 rupees. 350ல் 330 rupeesக்கு அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஓகேவா?